அக்கினி நட்சத்திரம் திரைப்படம் வெளிவந்து 36 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இன்றும் ஏதாவது ஒரு பண்பலையில் இந்த படத்தின் பாடல் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த படத்தின் காட்சி பேசப்பட்டுதான் வருகின்றது. இன்றைய நவீனத்துவ பாடல்களுக்கெல்லாம் சவால் விடும் அளவுக்கு இளையராஜா மணிரத்னம் கூட்டணியில் பிரமாதமாக அமைந்திருக்கும் பாடல்களை கொண்ட படம் மணிரத்னத்தின் நாயகன் அளவுக்கு உச்சத்தை எட்டாவிட்டாலும் கூட அந்த காலகட்டத்தில் இந்த படத்தின் வித்தியாசமான உருவாக்கத்திற்காக பேசப்பட்டது. 2 மனைவிக்காரன் கதைதான் என்றாலும் அந்த மனைவிகளுக்கு பிறந்த 2 பிள்ளைகளின் குணாதிசயங்களும் அவர்கள் சந்தித்துக் கொள்ளும் போதெல்லாம் ஏற்படும் மோதல்களும் விறுவிறுப்பாக அமைக்கப்பட்டு பார்வையாளர்களுக்கு விருந்தாக அமைக்கப்பட்ட இந்த திரைப்படம் 200 நாட்களுக்கு மேல் ஓடி தெலுங்கில் கர்சனா என்ற பெயரிலும் ஹிந்தியில் வன்ஷ் என்ற பெயரிலும் ரீமேக் செய்யப்பட்டது. பிரபு, கார்த்திக், அமலா, நிரோஷா, வி.கே. ராமசாமி, ஜனகராஜ், விஜயகுமார், ஜெயசித்ரா, சுமித்ரா என்று பண்பட்ட நட்சத்திரங்கள் நடித்த இந்த திரைப்படம் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் பாடல்கள் வாலி, பொன்னடியான், இசை இளையராஜா, இயக்கம் மணிரத்னம், ஒளிப்பதிவு பி.சி. ஸ்ரீராம், படத்தொகுப்பு வி.டி. விஜயன், தயாரிப்பு ஜி. வெங்கடேஸ்வரன் என்கின்ற ஜிவி. வெறும் டான்ஸ் மாஸ்டராக இருந்த பிரபுதேவா முதலாக பாடலில் தலை காட்டியது இந்த படத்தில்தான். வி.கே. ராமசாமி, ஜனகராஜ் கூட்டணியும் வருஷம் 16 படம் போல இந்த படத்திலும் சேர்ந்திருந்தனர். எம் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என்ற பிரபல வசனம் இந்த படம் மூலம் பரவலாக பேசப்பட்டது. நாயகன் படத்திற்கு முன்பே அக்கினி நட்சத்திரம் எடுக்கப்பட இருந்ததாகவும் பி.சி. ஸ்ரீராம் இந்த படத்தை தாமதிக்குமாறு சொன்னதாகவும் பி.சி.ஏ ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கின்றார். தொடர்ந்து 3 ஆண்டுகள் படங்களில் நடிப்பதை தவிர்த்து வந்த விஜயகுமார் அக்கினி நட்சத்திரம் படத்தில் நடித்து பெரும் புகழ் பெற்றார். இதன் மூலம் திரையுலகில் அவரது 2வது பயணம் வெற்றிகரமாக தொடங்கியது. முதலும் கடைசியுமாக வில்லனாக நடித்த ஆனந்த் தியேட்டர் முதலாளி உமாபதி தோபார் ராஜா என்று ஆரம்பித்த வசனம் பேசும்போது அழகாக ரசிக்கப்பட்டது. ஒரு சென்னையின் ஸ்லாங்கோடு மிக அழகாக ரசிக்கப்பட்ட வசனம் அவர் பேசினார். ஒரு பைனான்சியராக இருந்த மணிரத்னத்தின் அண்ணன் ஜி. வெங்கடேஸ்வரன் நாயகன் வெற்றிக்கு பிறகு தயாரித்த முதல் படம் அக்கினி நட்சத்திரம். ரோஜா பூ நாடி வந்தது நின்ன கோரி வரணம், ராஜாதி ராஜா இந்த ராஜா போடாதே வேறு எங்கும் கூஜா. இந்த பாடல்கள் அந்த காலத்து ஃபேண்டசி வகை என்றால் வா 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 அன்பே வா தூங்காத விழிகள் ரெண்டும், வா 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 அன்பே வா தூங்காத விழிகள் ரெண்டும் போன்ற முதல் தரமான மெலடி ரகமும் சேர்ந்து அசத்திய பாடல்கள். இந்த படத்தின் கேப்டன் மணிரத்னம் என்றாலும் அவரை தாண்டி 2 பேர் படத்திற்காக கொண்டாடப்பட்டார்கள். ஒருவர் இளையராஜா, மற்றொருவர் ஒளிப்பதிவாளர் பி.சி. ஸ்ரீராம். பி.சி. ஸ்ரீராம் இந்த படத்தில் பல புதுமையான முயற்சிகளை மேற்கொண்டார். நின்ன கோரி வரணும் பாடலிலும் கிளைமாக்ஸ் காட்சியிலும் ஒளிச்சிதறலின் மூலம் காட்சிகளின் அதிர்வை பார்வையாளனுக்கு தரும் உத்தியை கையாண்டிருந்தார். ராஜாதி ராஜா இந்த ராஜா பாடல் காட்சியில் சாதாரண ரயில்வே ஸ்டேஷனில் எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒளி அமைப்பின் மூலம் மிகுந்த ரிச்னஸை கொடுத்திருந்தார் பி.சி. ஸ்ரீராம். அக்கினி நட்சத்திரம் 1988 ஆண்டில் வந்து மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த படத்தின் 2 நாயகர்கள் சேர்ந்து நடித்தது மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் கொடுத்தது. சரி, அக்கினி நட்சத்திரத்தின் கதை சுருக்கம் என்ன? வாருங்கள் பார்ப்போம். 2 பொண்டாட்டிக்காரன் விஜயகுமாருக்கு 3 பிள்ளைகள். முதல் தாரத்துக்கு ஒரு பையனும் 2ஆம் தாரத்துக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கிறார்கள். 2 மனைவிகளின் ஆண் பிள்ளைகளான பிரபு, கார்த்திக் சந்திக்கும் போதெல்லாம் முறைத்துக் கொள்கிறார்கள், அடித்துக் கொள்கிறார்கள். இது அவருடைய அப்பாவான விஜயகுமாருக்கு தர்ம சங்கடமாக ஏற்படுகிறது. இதனிடையே பிரபுக்கும் கார்த்திக்கும் காதலும் ஏற்படுகிறது. இந்த நிலையில் எதிரிகளால் அப்பா விஜயகுமாருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. அப்போது கார்த்திக்கும் பிரபுவும் இணைந்து எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள்
அவர்கள் இருவரும் இணைந்தார்களா என்பது விறுவிறுப்பான திரைக்கதை. பாசம் என்று வந்துவிட்டால் எதிரிகள் கூட ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள் என்பதே இந்த சொல்லும் ஒரு தத்துவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.